இங்க ஒரு வயசான பாட்டிக்கு ஞாபக மருதி இருக்கு. சோ எது நடந்தாலும் அடுத்த நாளே மறந்துடுறாங்க. ஆனா எவ்வளவுதான் ஞாபக மருதி இருந்தாலும் தினமும் பேங்க்குக்கு வந்து பணம் எடுக்கிறாங்க. பணம் எடுக்க வரும்போதெல்லாம் யாருக்கோ போன் பண்றாங்க. அவங்க போன் எடுத்து ஹலோ சொன்னதும் போனை வச்சு போயிடுறாங்க. அப்படி இருக்க ஒரு நாள் திடீர்னு அந்த பாட்டி இறந்து போயிடுறாங்க. அவங்க இறந்தது கூட தெரியாம ஒரு மாசமா அந்த உடம்பு இருக்கு. சோ அவங்க ரூமை கிளீன் பண்ணி அவங்க பையன் கிட்ட குடுக்கறதுக்காக ஒருத்த வரான். இவன் கிளீன் பண்ணிட்டு இருக்கும் போதே அவங்க பையன் வந்துடுறான். வந்து அவங்க ஞாபகமா வச்சிருந்த பொருளை கேட்பான்னு பார்த்தா ஃபர்ஸ்ட் ஏதாவது பணம் கிடைச்சதான் தான் கேட்கறான். ஆனா செக் பண்ணி பார்த்தா பேங்க்ல இருந்து வித்ரா பண்ண ஸ்லிப் மட்டும் தான் இருக்கு. எங்கேயுமே பணத்தை காணோம். உடனே அவன் பொண்டாட்டி இந்த பொருள் எல்லாத்தையும் குப்பையில போட்டு பணம் இருக்கான்னு பாக்க வந்தோம்னு சொல்றா. அப்பதான் கிளீன் பண்ணவே அந்த பாட்டி படுத்திருந்த பாயை தூக்கிட்டு காட்டுறான். பார்த்தா அந்த பாட்டி படுத்திருந்த பாய் கடியில தான் வித்ரா பண்ண எல்லா பணமும் இருக்கு. ஆனா அது மேலேயே அந்த பாட்டி படுத்திருந்ததுனால தண்ணி வடிஞ்சு ஸ்மெல்லோட தரையா பிசு பிசுன்னு ஒட்டிட்டு இருக்கு. இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க பையனும் மருமகளும் பணம் தான் முக்கியம்னு கையில கிளவுஸ் போட்டு எடுத்துட்டு இருக்காங்க. சோ இவனே அந்த பணத்தையும் கிளீன் பண்ணி தரேன்னு சொல்லி எடுத்துட்டு போறான். அடுத்த நாள் கிளீன் பண்ணி காய வச்சிட்டு இருக்கான். அப்பதான் அதுல எழுதி இருக்கிறத பார்த்ததோ அவங்க பையனை ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறான். அங்க போனதுக்கு அப்புறம் தான் தெரியுது ஆக்சுவலா அவங்க பையனுக்கு ஒரு சூட் வாங்கி கொடுக்கறதுக்காக ஆசைப்பட்டிருக்காங்க. அதுக்காக தான் பணத்தை எடுத்துட்டு வந்து பாய் கடையில வச்சிருக்காங்க. ஆனா அடுத்த நாளே மறந்து போயிடுறாங்க. சோ தினம் தானே வந்து விசாரிச்சுட்டு பேங்க்குக்கு போறதே வேலையை வச்சிருக்காங்க. இத கேட்டதும் கோவம் வந்தவன் அந்த பாட்டியோட திங்ஸ் எல்லாத்தையும் தூக்கி போட்டு கத்துறான். அப்பதான் ஒரு பாக்ஸ கவனிக்கிறான். அதை எடுத்து திறந்து பார்த்தா இவன் ஃபர்ஸ்ட் சம்பளத்துல அவங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்த ட்ரெஸ் அவங்க பத்திரமா போடாம வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இவன் வாங்கி கொடுக்கும் போதே உனக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கி கொடுத்துட்டு தான் இதை போடுவேன்னு சொல்லியிருப்பாங்க. கடைசியில இவன் என்னதான் வீட்டை விட்டு துரத்தி இருந்தாலும் அது எல்லாத்தையும் மறந்துட்டு பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுக்கணுங்கிற விஷயத்த மட்டும் மறக்காம இருந்திருக்காங்க. இது எல்லாமே தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் இவன் பண்ணது எவ்வளவு பெரிய தப்புன்னு புரிஞ்சு மனசுடைஞ்சு அழுதுட்டு இருக்கான்.